அடிச்சு உடச்சுட்டு போயிடாதப்பா. என்ன அடிச்சாலும் அதே சம்பளம் தான். என்னாச்சு? மூட்டு வலியா? கைய கீழே ஓடுங்கப்பா. ஏப்பா சார் போய் சரவணா சார் போய் ஸ்டாண்டுக்கெல்லாம் போட்டு எண்ணெயை போடுங்க. ஏத்த முடியல, கிரு கிருன்னு ஏக்குது. அருமையான ஒரு ஊரு மாசவனத்தான். அத்தனை என் தமிழ் உறவுக்கெல்லாம் சிவன் ராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தான் குலசாமி நிறைய பேர் கிளச்சி தேடி இருப்பாங்க. எங்க ஊர் பக்கத்துல ஒருத்தன் குலசாமியை தேடி கல்லு வந்துருக்கு, அருள் இறங்கி ஆடி இழைச்சு சந்தனம் பூஜிருக்காங்க. சந்தனத்துக்கு பதிலாக தொடச்சு விட்டு எண்ணெய் காப்பு சாத்துறதுக்கு கல்லை தொடச்சிருக்காங்க. தேனி 120 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மயிலுக்கெல்லாம் அவ்வளவு நேரம் ஆடி இருக்கேன். அந்த மாதிரிலாம் இன்னைக்கு எத்தனை சீமக்கல்ல பேத்தாங்களோ. சிவன் ராத்திரி. ஏன் சிவன் ராத்திரி அப்படின்னா, வருடங்கள் தோறும் சிவன் கண்வழித்து நம்மளை பாதுகாப்பாராம். இன்னைக்கு ஒரு நாள் அவர் தூங்குவாரு, நம்மெல்லாம் முழிச்சு இந்த மாதிரி நாடகத்தை வச்சு பக்தியோடு அவருக்காக முழிச்சிருக்கணும். அப்படியா முழிச்சிருக்கேன்? இங்க யாரும் சில பேர் 10 பேரா சேர்ந்து பார்ல தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருப்பேன். கருவனுக்குள்ள தண்ணி அடிச்சு சீட்டு விளையாண்டுக்கிட்டா சிவனுக்கு முடிக்கிறது. சிவபெருமானெல்லாம் பார்த்துக்கிட்டான்னு வேலுக்கிட்ட குச்சி அவரே செத்து போவார். நாடு அந்த அளவுக்கு மோசமாயி போச்சு. யார் கேட்குறேன்? இந்த கலையரங்கத்துக்குள்ள 800 ஆணி அடிச்சு ஓட்ட வச்சிருக்கிய யாரு பார்த்த வேலை? அதுல எவனோ ஊது வச்சு சொல்லியிருக்கேன். டிசிப்ளின் வேணும் ப்ரோ. எக்கோ வைடா சரணா. உண்மையிலேயே என் தம்பி வெள்ளாவளன் சரவணனை நான் மேடைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். 10 பைசா தர மாட்டேன். ஏன்னா அடுத்த நாள் செட்டு. ஆனா அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த தட்டியா இருக்குல்ல, என்னடா ஜட்டி 120 ப்ரோ. எப்படி காமெடி பண்ண பத்தியா? ஹலோ 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 ஹலோ. கூட்டமா கூடிருச்சு இன்னைக்கு சிவனுக்கு ராத்திரி, சிவராத்திரி. வருஷத்துல ஒரு ராத்திரி நவராத்திரி. கலைஞர்கள்லாம் ஒன்று சேரும் கலைராத்திரி. கலைராத்திரி ராத்திரி ராத்திரி சிவராத்திரி. அருமையான பெட்டிக்கார. என்ன பாடினாலும் உண்மையிலே ஒத்த வரி விடாம வாங்கி பாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாத்தியார். என்ன வேணாலும் பாடுவீங்க அதானே? நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு. 8 இன்ச்சு போல்ட்டு நட்டு, 8 இன்ச்சு தரையில போல்ட்டு நட்டு. கடையிலன்னு சொல்லக்கூடாது. எடுத்து நக்கல் பண்றீங்களா? என்ன வாத்தியார்? அவமார பொழுசாய 100 நாள் வாத்து வேதனைப்பட்டு, ஆமா வேதனைப்பட்டு, காஞ்சிபுரப்பட்டு, காஞ்சிபுரப்பட்டு, திருமணப்பட்டு, வெட்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு திறந்தலையே எங்க பார்த்தா. மலைக்கு நல்ல மகாலிங்க மாமதுர சொக்கலிங்க சொக்கலிங்க. ஆமா மாமதுர சொக்கலிங்க சொக்கலிங்க. தானாமுலத்தலிங்க ராமலிங்க. அது மாத்திரம் எவ்வளவு, அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறோமா? உன்னைய தொட்டா மட்டும் லேசா பட்டுக்கிறோமா? தொட்டா மட்டும் லேசா பட்டுக்கிறோமா? கூட்டரமா கூடி வச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. கூட்டரமா கூடி வச்சு நாடகத்தை பார்க்கத்தானே. அதோடு கோடி வச்சா நன்னாரே, அதோடு கோடி வச்சா நன்னாரே. இந்த ஆரம்ப கூட்டத்தில நடந்தான், இந்த ஆரம்ப கூட்டத்தில நடந்தாரு. குடியிருச்சு
அடிக்க கை தேஞ்சுவோம். அருமையான வாசிப்படா ரஞ்சித். இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணேன். வேர்த்த வடிஞ்சிச்சடா. அந்த அளவுக்கு உழைப்பு வேண்டும். ஏய் சரவணா, சார் போய்ப்பா, சார் போய் பேசாரு. இந்த இன்னரை ஏத்து எங்கிட்டா காணா உன்னையே எங்கிட்ட வச்சிருக்கானா? ஜென்ரேட்டர் கரண்ட் போயிடாமடா. ஷார்ட் பண்ணா விடிய வரைக்கும் ஏன் சத்தம் கேட்காது, ஜென்ரேட்டர் சத்தம் தான் கேட்க. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான நெஞ்சத்தில் மறவாத எங்கு சென்றாலும் பாசத்தை மட்டும் அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கின்ற என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ஒரே வார்த்தையில முடிச்சு ஒலி ஒலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எஸ் வெள்ளாகுளம் சரவணா சரவணா ஆடியோ உரிமையாளர் அவர்களுக்கும் பணிபுரியக்கூடிய எண்ணூத்தம்பது சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கும் சம்பளத்தை ஏற்றி கொடு. நான் எல்லாம் கஞ்சி குடிக்காம தரேன். ஏற்றி கொடு. என்னப்பா நல்லா இருக்கியா? நீ எப்படி நல்லா இருப்ப? நான் நல்லாத்தான் இருக்கேன். நீ இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்க மாட்டேன். தண்ணியை கூட தண்ணியை குடிச்சேன்னா நீர் வராம செஞ்சே ஒரு பேசாம உட்காரு. ஒரு தகடு வச்சேன்னா அப்புறம் இப்படி தெரியணும் இழைச்சுக்க. ஏன்னா சந்தோஷத்துக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. பேசாம இருப்பா. ஏன்னா சில ஊர்ல அப்படித்தான் எழுத்து போயிடுவாங்க. ஒரு ஊர்ல கோமாளி வந்துட்டேன்னு சொன்னேன். முன்னாடி உட்காந்தாள் வந்துட்டு போ. கூத்தியில் ஆட வந்துட்டேன். ஆடத்தானே வந்திருக்க. அரசியல்லாம் தெரியாது. தெரிஞ்ச என்ன பிரசன்ட் நிக்க போறியா? இப்படியே சொன்னா அந்த நாடை விளங்க மாட்டா. ஏன்னா அமைதியா இருக்கான். நான் என்ன சொல்றேன்னா அதை கேட்டுக்கிட்டு ஐயா கமிட்டி இல்லையா, விழா கமிட்டி அந்த பாடியை எரிச்சிருங்க, அப்புறம் படிச்சிருங்க. அப்படி போயிருப்பா. ஏப்பா இது பண்ற? ஒரே வழியா ஐயா சொல்லுங்கய்யா. உள்ளூர வெளியூரா? அமைதியா இருந்தேன். சொல்லுங்க. நாடகத்தை கருத்துக்கூடாது. மேயரமா நக்கிற மாதிரி எடுத்த மாதிரி. ஆனா அந்த உலகத்துல இந்தியாவில் சுதந்திரம் கிடைச்சிச்சா? கிடைக்கல. எப்ப கிடைக்கும்னா இந்த டாஸ்மாக் கடையை என்னைக்கு முழுசா அடைக்கிறாங்களோ, இந்த வீர தமிழச்சி பூரா ஒத்தையிலேயே இரவு நேரத்துல காரியா வைக்க போய் என்னைக்கு திரும்புதுகளோ அன்னைக்கு தாண்ட அந்த நாட்டில் சுதந்திரம். அது வரைக்கும் கிடையாது. சமீபத்தில் புதுச்சேரியில் நடந்துச்சு. ஒரு சிறுமிய 2 காலி பயில சேர்ந்து கற்பழித்து புலவன் நாயகத்தில
நாட்டில் பொம்பளை பிள்ளைய பெத்தவ பூரா நெருப்பு வயிற்றுல கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரே தண்டனை மரண தண்டனை கொடுத்தாட்டே இது போல தவறுகள் இனி தமிழகத்தில் நடைபெற சிந்திக்க வேண்டும். அன்னையர் தினத்தை கொண்டாட யாரும் கிடையாது, லவ்வர் தினத்தை கொண்டாட கேட்க கொண்டு வரேன் 50 கிலோ. காதலிக்கு மிஞ்சி எதுவும் கிடையாதுங்க. காதலி எச்சிய துப்புனா கூட கையில முடிச்சுக்கிட்டு பஞ்சாமிரத மாதிரி நக்குறேன். நம்ம நச்சு துப்புனா நம்ம நோத்தாங்கம்மான்னு வைக்கிறேன். இந்த உலகம் அப்படி இருக்கு. காதலி டூல்ல ஏறி பின்னாடி உட்கார்ந்து அவன் இடுப்பை பிடித்து விட்டால் அவனுக்கு ரோடு ஊராமே வானத்தில் பறப்பது போலதான் தெரியும். 120ல போயிட்டு கடைசியில 108ல போய் பெரியாஜிபுரத்தில் சேர்ந்துடுறேன். என்னன்னே 108 வர சொல்றியா? மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்று சட்ட ஒழுங்குகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்ற எந்த பக்கமும் டூலர் போடாமல் மறித்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு மாசவனத்தம் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய காவக்காரர் வகையரா பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். போதுமானே நிக்க போறியா? கள்ளிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கள்ளிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அந்த வர்றாருல ஏன் பொழுதுன்னு சொல்லிட்டே இருக்க? அக்கல் பண்றியா? ஐயா ஒரு கேச போட்டு விடுங்க. இந்த வர்றாருப்பா, அவ்வளவு கூட்டத்துல தள்ளி வரணுமா? குராயூர் ஊராட்சி மன்ற தலைவர் வீரபத்ரன் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். குராயூர் ஊராட்சி மன்ற தலைவர் வீரபத்ரன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஒன்றிய கவுன்சிலர் சஞ்சய் காந்தி அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறோம். ஒன்றிய கவுன்சிலர் சஞ்சய் காந்தி அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கள்ளிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு மாசவனத்தம் காவல்கார பங்காளிகள் சார்பாக புனரை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பாட்டு பாடி போவீங்களா? முதலாக நாங்கள் கேட்காமையே எங்களுக்கு அன்பளிப்பு வழங்கி கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறோம். மாசவனத்தம் வார்டு மெம்பர் ராமாயி மணிகண்டன் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கள்ளிக்குடி இபி வயர்மேன் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கள்ளிக்குடி இபி வயர்மேன் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். போஸ்ட் மரத்துல பார்த்தேன். இந்த வராமலே மங்காளி மங்காளி கரண்ட் கட் பண்ணி விட்டு போவாங்க. கள்ளழகர் கோவில் மாசி கலரிக்கு அதிக நன்கொடை கொடுத்த எனது அருமை தம்பி லீலா கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் எஸ் கண்ணன் பாண்டிச்சேரி எங்க இருந்தாலும் பாண்டீஸ்வரி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இபி மயர்மேன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்க எங்களுக்கு அதிக நன்கொடை வழங்கிய அன்னதானத்திற்கு லீலா கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் எஸ் கண்ணன் பாண்டி ஈஸ்வரி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நீ இருட்டுக்குள்ள வார்டு மெம்பர் ராமாய் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. கௌரவப்படுத்தப்படுகிறது சொல்லு. கௌரவிக்கிறேன் கௌரவிக்கிறேன் கௌரவப்படுத்தப்படுகிறது. மஞ்சு விட்டு கௌரவிக்கிறேன். அண்ணே ஒளி பலி நீ சரி சும்மா எங்களுக்கு ஒளி பலி அன்பளிப்பாக கேட்டவுடன் அமைத்து கொடுத்த எனது அருமை தம்பி பாம்பாட்டியை சேர்ந்த காணா மாரிமுத்து அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறோம். சும்மாதான் போட தரானா? எங்களுக்கு ஒளிபொலி அமைப்பு அன்பளிப்பாக அமைத்து கொடுத்த பாம்பாட்டியை சேர்ந்த என் அருமை தம்பி கா மாரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. கள்ளழகர் பங்காளி அவர்களுக்கு எனது சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கொட்டகை அமைப்பாளர் பேய்குளத்தை சேர்ந்த முருகன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். உண்மையிலேயே கொட்டகை அமைப்பாளர் பேய்குளத்தை சேர்ந்த முருகன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். உண்மையிலேயே கொட்டாயக்காரன் நான் பாராட்டினேன். சிமெண்ட் மாடியே போட்டிருக்காப்புல. அப்படி எங்கன கொட்டா போட்டிருக்காரு காரியத்திலையா எங்கன கொட்டாய ஒளிபலி அமைப்பாளர் சரவணன் ரேடியோஸ் உரிமையாளர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இந்த தானே இருக்கேன், இங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் இங்க தானே இருக்கேன். ஒளிபலி அமைப்பாளர் சரவணன் ரேடியோஸ் உரிமையாளர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். விடிய வரை இதுபோல் அமைதி காத்து நல்ல முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி உங்களை இருகரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அமைதி காத்து உங்கள் இல்லங்களில் நடைகிற விசேஷம் போல் நினைத்து அமைதி காத்து தரும்படி உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். உண்மைதான். ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு திருவிழா நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு அதுல உள்ள விழா கமிட்டியாருக்கு தான் தெரியும். காவலத்துள்ள பர்மிஷன் வாங்க 7 தடவை போகணும். காரியவட்டி முக்கு ரோட்லேயே டீ சாப்பிட்டுட்டே நிற்பாங்க. ரொம்ப கஷ்டம். சரவணா மை செட்டுக்கு 50 ரூபா அம்பளிப்பு கொடுத்துருக்காருப்பா. ஏன்னா எனக்கே ஒன்றும் பருப்பு வேலையாடா. இங்கே ஆரம்பித்து கொண்டிருக்கும் அன்பு வாத்தியா புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூரசகுடியை சேர்ந்த ஆர்கே மூர்த்தி அவர்களுக்கு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய மாசவனத்தம் காவாக்காரர் வகைரா பங்காளி சார்பாக பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்துற. அப்போ சொல்ல போடுங்க போயிருங்க. இங்கே மிருதங்க தோன்றிருக்கும் புதுகை AK நெல்சன் அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்துறார். இங்கே ஆடு இருக்கும் அன்பு தம்பி செல்லியம்பட்டி ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளம் விசு கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் K செல்வம் அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்துறார். இன்னும் துண்டு 2 லோடு இருக்கும் போலயே. கிராமத்துல பொன்னாட போத்தெல்லாம் 8 மணிக்குள்ள பொன்னாட போடுங்க. ஏன்னா நாடகம் அதிக நேரம் ஆயிடுச்சு. இதுல பப்புண்டாண்டி முடிஞ்சோடனே வேற போயிருது. இவரக தங்கள் முன்னால் பொங்கலாக நடித்து கொண்டிருக்கும் MKR அன்பாலயம் அருமை சகோதரர் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவிக்கிறார்கள். தயவு செய்து இந்த மாதிரி துண்டுகள்ல தவறுங்கய்யா. ஏன்னா கட்டி குளிக்கும் போது மசர்ல சிக்குது. இதெல்லாம் நல்ல பிளேனா இருக்க நல்ல துண்டா போட்டு ஆண்டவா உன்னை போட்டு நோண்டா. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர் சார்பாக அவருடைய உதவியாளர் தோப்பூர் அன்பு தம்பி கண்ணன் அவர்கள் அந்த துண்டை பெற்றுக்கொண்டு முகம் தொடுத்துக் கொள்வார் என்று துண்டுக்காக நான் வர்றேன். வேற எதுக்கு அதுதான் வருவாங்க துண்டு கிடைக்கும் அப்படின்னு வர்றேன். கிரிச்சு போதும் போ, யூடியூப்ல தெரியணுமா நிற்பேன். எங்களுக்கு எல்லாம் பொன்னாடியை ஓத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் மாசவனத்தம். இந்த கிராம பங்காளிகள் இந்த ஸ்ரீ கள்ளழகர் கோவிலை பக்தியோடு வணங்கி அற்புதமான சிவன்ராத்திரியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு நன்றி. முதல்ல எங்க அண்ணே பாம்பாட்டி எங்க அண்ணே முருகனுக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் இந்த ஊருக்கு நீ வந்தே ஆகணும் என்று கட்டாயப்படுத்தின எங்க அண்ணே பாம்பாட்டி முருகனுக்கு ஒரு துண்டை போடுங்கய்யா, இல்லாட்ட நான் வந்திருக்க மாட்டேன். இங்கே போடுங்க சும்மா. அவர் தான் நாடக அமைப்பாளரே, என் பேரு கிடையாதுங்க ஐயா. நல்லா இருப்பிய அண்ணே. வானே வானே சிங்க பாம்பாட்டி நாடக அமைப்பாளர் அண்ணன் முருகன் அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்து கௌரவம். போட்ட துண்டையை கொண்டு வர. இங்கே பபுனாக நடித்துக் கொண்டிருக்கும் எனது அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் தம்பி பூமிநாதன் சார்பாகவும் இந்த பொன்னாடியை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. கொஞ்சம் கட்டி பிடிச்சா கையை காட்டுவேன் காலை காட்டுவேன். ஏன்னா என் தம்பியை மாதிரி முடியாது. இங்கே மைக் செட் எனக்கு நான் சொன்ன உடனே எனக்கு தம்பி ஏற்பாடு செய்து கொடுத்த பி சரவணா அவர்களுக்கு எனது சார்பாக இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பாட்டை போட்டு விட்டுவா.
அவன் பெருமைக்கு அவனே பாட்ட கொடுக்குறேன். நான் பாடுறேன்டா உனக்கு. நீ பொட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடா நாங்க பொட்டு போட்டு இழுத்து வரும் சோழன தங்கரமா. அவனே போயிட்டேன். எங்களுக்கு முன்னாடியே போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத பாம்பாட்டி கிராமத்தில் வசிக்கக்கூடிய எனது அன்பு 2 தம்பிகள் மாரிமுத்து பூமிநாதன் மற்றும் பாம்பாட்டி அண்ணே முருகன் அவர்களுக்கும் ரொம்ப கோடான கோடி நன்றி நன்றி வணக்கம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த மத்தனத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பன் சன்னதியில் தெய்ய மணக்குது இங்கே மணக்குது சந்தனா இங்கே மணக்குது ஐயப்பசாமி கோவிலே சந்தன மணக்குது. பக்தியோடு ஐயப்பன் முருகன் ஆம்பளை ஊரம் அங்கிட்டு போனா பொம்பளை ஊரம் கிளம்பிருச்சு. ஓம் சக்தி பராசக்தின்னு. ஆனா ஜவுளி கடையில் நல்ல வியாபாரம். ஒரே சேலையை பிரிண்ட் பண்ணிடுறேன். இது ஊரம் போயிட்டு ஓம் சக்திக்கு கோயிலுக்கு போயிட்டு உடனே திரும்புற கிடையாது. டூரு போய் 10,000 ரூபாய் செலவழிச்சு. என்னப்பா தேவையில்லாத எல்லாரும் அமைதியா இருங்க. நல்லா இருப்பிய பேசாம இரு தம்பி. ஏன் தம்பி? தெய்வ பக்தி எப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு கவர்ச்சியும் புழங்காம பக்தியோடு வேண்டும்னா தெய்வம் காட்சி அளிக்கும். எங்க பூரா பேரும் தண்ணி அடிக்கிறதுக்கும் கணேஷ் கோயிலை மறக்கிறதுக்கும் மாலை ஓடுறேன். மாலை ஓட்டுட்டு கணேஷ் கோயில ஓடலாமா, செய்தி வீடு இழுக்கலாமா, மூக்குப்பொடி போடலாமா, ஆனா தண்ணி மட்டும் அடிக்கக்கூடாது. என்னடா ஜாத்திரம்? தமிழ்நாட்டுல இந்துக்கள் கும்பிடக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும் துடியானவை. ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தைக்கு எந்த பேர் வேணா வைக்கலாம். முருகன் வைக்கலாம், ஒரு சந்தோஷமான பேர்கள் வைக்கலாம். ஆனா காளீஸ்வரன், பாண்டி, கருப்பசாமி, காளீஸ்வரி இந்த மாதிரி பேர்கள்லாம் வச்சீங்கன்னா அதெல்லாம் துடியானவை. அந்த தெய்வங்கள்லாம் எப்படி கோவக்குணமா இருக்குமோ அதே மாதிரி இந்த பேர்கள் வைத்தவர்கள் அந்த கோவக்குணம் அப்படியே இருக்கும். 18ஆம் படி பெரிய கருப்பு. அந்த கருப்பு தமிழகத்துல பிறந்த கருப்பு கிடையாது, மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல அந்த சாமியை வச்சு வளர்க்க முடியல.
1000 யானை கொண்ட பலம் உடையது 18ஆம் படி. தீர்த்தக்கர ராக்குல கோயில்ல தீர்த்தாடிட்டு வந்து பழமுதிர சோலையில கும்பிட்டு அதுக்கப்புறம் கல்லழகர். அந்த அழகுமலையானுக்கிட்ட அன்னைக்கு அற்புதமா நீங்க விழா கொண்டுகிட்டு இருக்கீங்க. அதே என்னுடைய குலசாமி. அழகர் கோயில் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத அழகர் ஐயா. அழகர் மாசவனத்தான் கிராமத்தில் தத்துரமா இருக்கிறார் ஐயா. அழகர் கோயில் கிராமத்திலே வீற்றிருக்கும் தெய்வம் ஐயா, கல்லழகர் இருக்கிறார் ஐயா. அழகர் கெட்ட வரம் கொடுக்கிறார் ஐயா. அழகர் கெட்ட வரம் கொடுக்கிறார் ஐயா. கருப்புத்தான் காவலையா. அழகர் கோயில் கிராமம் ஐயா, கல்லழகர் இருக்கிறாரா, மக்களைத்தான் காக்கிறாரையா. அழகுமலையா என மக்கள் வாக்கிறாரையா. கொடுக்கிறாரையா. மசவனத்த கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத கல்லழகரா. கல்லழகர் ஏழ மக்களை காக்கிறாரையா. கல்லழகர் ஏழ மக்களை காக்கிறாரையா. கல்லழகர் ஏழ மக்களை காக்கிறாரையா. நன்றி நன்றி அப்போ ரொம்ப நன்றி. கைதட்டின அத்தனை உறவுக்கு நன்றி. கைதட்டுங்க, உற்சாகமா இருங்க. நீங்க ஆளுக்கு ஏதாவது பேசினீங்கன்னா நம்ம வந்த வேலை வேற மாதிரி ட்ராக்ல போயிருவேன். என்ன பண்ணனாலும் எப்படியாவது ஊரு காய்ச்ச வாங்காம நான் போக மாட்டேங்கய்யா. நான் சத்தியம் பண்ணிட்டே வருவேன். பாசத்துக்குரிய VSP முத்துக்குமார் தண்டியனந்தல் என் பாச செல்ல தம்பி இன்னைக்கு பலவாத்திய சக்கரவர்த்தியில் நம்பர் 1ஆக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தண்டியனந்தல் அழகர் ஆல்ரவுண்ட் அவருடைய கூட பிறந்த அண்ணன் அவர்கள் ரூபாய் 101 அம்பளி பலத்தை பெருமைப்படுத்தி அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி. ஏன் காசு வாங்குறேன்னா பெட்ரோல் விலையை கூட்டி விட்டாங்க. டோல் கட்டு ஒரு டோல் கோட்டை தாண்டி போனா டப்புன்னு செல்ல பார்க்குறேன் 180 190 ரூபா. பேலன்ஸ் இல்லாதவன் டோல் கட்டு கம்பியை தாண்ட முடியாது. எல்லா விலையும் ஏறி போச்சு. ஒரே விஷயம், தக்காளி தாய் பொம்பளையெல்லாம் இருக்கீங்களா, தக்காளி விலை எவ்வளவு கூடிச்சு தெரியுமா? 300 ரூபா கிலோ. 300 ரூபாய்ன்னு தக்காளி விலைடா தம்பி மருது. அப்ப பஸ்ல வந்தாலும் ஒருத்தன் வண்டியில லோடு ஏற்றிட்டு போனேன். அந்த டயத்துல ஒரு பழம் விழுந்துருச்சு. 50 பேரும் பாஞ்சு உருண்டு அந்த ஒத்த பழத்தை எடுத்தாங்க பைபாஸ்ல. இப்ப தக்காளிக்காரன் வீடு வீடா தட்டுறேன். அக்கா 35 கிலோ 100 ரூபாக்கா. என்ன வச்சிருக்க? தக்காளி. நோ போட போயிரு. மதிப்பு இல்லை. தக்காளி விலை கூடுனா ரோசப்பட்ட கோவப்பட்ட, கத்திரிக்காய் விலை கூடுனா ரோசப்பட்ட கோவப்பட்ட. இந்த பீச்சம்பரத்தை டாஜ்மஹாலுக்கு சரக்கு விலை கூடுனா மட்டும் எவனும் சொல்லவே இல்லையே. ஐயா அப்பா எவனும் சொல்ல மாட்டேன். பீச்சம்பரத்தை சரக்கை குடிச்சு விட்டு பொண்டாட்டி பிள்ளைகிட்ட தப்பிக்கிறதுக்கு இவங்க பண்ற அந்த சரக்கை அடிச்சு விட்டு வீச்சம் குபீர்னு வரும். பஸ்ல எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்துருக்கவே மயங்கிடுவேன். சரக்கு வீச்சம். இந்த வீச்சத்தை மறக்க அவன் பண்ற அலும்பு
புளியங்குலைய புடுங்கி வாயில ஓட்டு மென்றுட்டு ஊதி பார்ப்பேன். மச்சான் வாட வருதா, லைட்டா வருது. திருப்பி வேப்பங்குலைய புடுங்குவேன், மொச்சக்குன்னு மெண்டு வாயை கொப்புளிச்சு மறுபடியும் ஊதி காமிப்பேன். வாட வருதா, வருது. திருப்பி பார்த்தா 10 பாஸ் அம்புட்டையும் போட்டு வீட்டுக்கு போனோடனே கொண்டாடிட்ட மாட்டிக்கிறேன். இம்புட்டையும் போட்டு முண்டை சிப்ப போட மறந்துருப்பேன். அவன் உலக்க எடுத்துட்டு வெதரில் அடிச்சு கேசி கப்பியெல்லாம் ஆகி. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள்லாம் வீட்டுல இருக்கு. எல்லாரும் குடிங்க வேணான்னு சொல்லுங்க. உங்க உடல்நிலையை பார்த்து உங்க குடும்பத்தை நினைச்சு திருந்துறவன் தான் உண்மையிலே மாமனிதன். 7 பிறவின்றாங்களே, 7 பிறவி இருக்கா? போன பிறவில நீ என்னவா பிறந்த உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரே பிறவில, இந்த ஒரே பிறவில விலங்குகள் கூட பறவைகள் கூட நம்ம பிறக்காம மனிதனா பிறந்தது புனிதமானதையா? அந்த ஒரு பிறவியிலேயே நீங்க உங்க உடல் நலத்தை பார்த்து உங்க குடும்ப குட்டியோடு நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழணும் ஐயா. அண்ணே, நாடகத்துல நீ பாட்டுக்கு சொல்லிட்டே இருந்தேன், சொல்லிட்டே இரு. உனக்கு என்ன கண்டிப்பு இல்லை சொல்லு. உன்னை எங்கனையாவது பார்த்தேன்னு வைனேன், எரிச்சுனேன் பெட்ரோல் கொண்ட விஷயம். ஒழுக்கமா இரு. ஏன்னா சபை ஒரே விஷயம். எந்தெந்த கிராமத்துல இருந்து நீங்க எல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்கலாம் ஐயா, நீங்கள் அத்தனை பேருமே மாசவனத்தான் இந்த கிராமத்துக்கு சொந்தக்காரங்க. நீங்க எல்லாம் வெளியால கிடையாதுயா. சாதி மதம் அப்பாற்பட்டாதே அந்த தமிழனும். எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம், ஒரே அன்புதாயா. நீங்க எல்லாருமே சொந்தக்காரர். இதே உங்க ஊர்ல ஐயா, உங்க ஊர்ல நீங்க நாடகம் நடத்தும் போது இதே மாசனத்தம் கிராம பொதுமக்கள் வந்து அங்கே பேசுற நீங்க ஒத்துக்குருவீங்களா ஐயா? அண்ணே, உன்னை காலத்தொட்டு கும்புறேன். இந்த விழா நடத்துறது கஷ்டம்னே. ஒரு சின்ன பிரச்சனையாச்சுன்னா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்க முடியாதுனே. அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துறாங்க. நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த அழகரு உன்னை நல்லா வாழ வைக்க. அடுத்த வருஷம் நீ லட்சாதிபதியா இருக்கணும். நாங்க தெருவில் தெரியணுமோ? நீ நடந்துக்கிற முறை நானா போடாங்க என் வாயிலாம் விழுகாதிய ஜாமியாடி. நாங்கள்லாம் சொன்ன வாக்கு ஆடாத ஜாமி ஆடம், இறங்காத ஜாமி இறங்க. எங்க ஐயா முனியாண்டி அப்பெல்லாம் நீங்க சொல்ல நம்ப மாட்டிய. நான் சின்ன வயசுல இருடா முண்டை என்ன மயிரை புடுங்கிட்டே இருக்க நீ. சரி வராது. வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஐயா ஒரே நிமிஷம். அவர் அங்கிட்டு போக சொன்னா நாடகத்தை நடத்துறேன், இல்லைன்னா நான் ராதாகிருஷ்ணன் ஏமாத்திட்டு சொன்னா கூட கவலை கிடையாது. நான் வாங்காத பேரு கிடையாது. பக்கத்து ஊர்ல அடிச்சு காலி வந்துட்டு போயிட்டே இருப்பேன். அவர் அங்கிட்டு போக சொல்லுங்க. ஏன்னா அவர் சொல்லும் போது மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கானே. இம்பட்டு மக்கள்ல உட்காந்துருக்கா நீ ஏனே? அது என்னப்பா 50 பேர் ஐயா என்னை பார்க்க வந்த ஆள்லாம் கை தூக்குங்க. பாருங்க அந்த பொம்பளை எல்லாம் தூக்குது. ஏத்தா விளக்கமா இருக்காதா? என்னை அடிக்கத்தா உங்க ஊருக்கு வந்துருக்க. வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கண்டு குடல் வேகுமே. ஆசை மனைவி உள்ள தெரிவில் வாடும், ஆசை மனைவி உள்ள தெரிவில் வாடுவே. அதுக்கு வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கண்டு குடல் வேகுமே. ஆசை மனைவி உள்ள தெரிவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெரிவில் வாடுமே. உடம்பு கட்டு குடல் வேகுமே. ஆசை மனைவி
அப்படி அப்படி அப்படியே அப்படியே இந்த கைதட்டினாலு கூட நெருக்கி இந்த எங்களுக்கு காலில் தண்ணியை போட்டு தான் தட்டுறேன். இப்ப நான் பாடினது குடிக்காத ஆளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏதோ ராதா பாடுறியா 4 பேர் திருந்தட்டும்ப்பா. இந்த தண்ணி அடிச்சு வந்தவனுக்கு மண்டை காஞ்சிருக்கும். கட்டிங்க போட்டு வந்த நாசமா போக இறங்கிருச்சடா. ஏன்னா சரக்கு கூட வாங்கிப்பிடல, இந்த கணேஜ் போயிலே வாங்க முடியாது. அவங்க இந்த கணேஜ் போயிலைக்கு அவங்க கேட்கிற கேள்வி அசால்ட்டா கேட்பேன். இத போஸ்ட் வச்சிருக்கீங்களா? அவரு கடையில போய் கேட்கும் போது இந்த பொம்பளைய பெட்டி கடையில இருக்கலாம் அழுதுருங்க. ஏகாய் அது இருக்கா? அது எதுப்பா? அது என் தாலியறிய வைக்கலாம். அதுல அவன் சமாளிப்பேன். 2 மாசத்துக்கு முன்னாடி ஓட்டினா போலீஸ்காரன் வந்து சொல்லிட்டா, அப்ப நாங்க ஓட்டுறது இல்லை. என்ன உட்கார மிஷினா ஓட்ட போறேன். அதுல ஏய் ஒரு ஆள் அட்ரஸ் கேளுவேன். எப்ப அந்த காரியாவட்டில ஒரு வேலுச்சாமி வீடு எது தெரியல. எந்த வேலுச்சாமி? 3 வேலுச்சாமி இருக்காங்க. எந்த வேலுச்சாமி தெரியாதுப்பா. அதுல குடிக்கிறேன் போய் கேளு. என்ன பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்களா? நேரம் 2 போஸ்ட் மரம் இருக்கா? அதுல லெப்ட் திரும்ப ஒரு மண் ரோடு போகும். மண் ரோடு போனோடனே அங்கே 2 சிமு கருவை விஜயஜிபில் தோண்டி போட்டிருப்பாங்க. அதுக்கு 2க்கு அங்கிட்டு ஊட போனா அங்கே ஒரு ஆள் கிடங்குல படுத்து கிடப்பேன். அவன் தான் ஓட்டேன். எப்படி சொல்றேன், ஆத்தாக்கெல்லாம் இருக்கிய புருஷங்களுக்கு மரியாதை கொடுங்க. வீட்டுக்கு புருஷன் வந்தவனே வெளுத்தாட்டி போட்டு கிட்னி எடுக்கக்கூடாது. அவன் காலில் தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிட்டு சுடுதண்ணியை வச்சு காலெல்லாம் ஒத்தரம் கொடு. பூரா செருப்பு இல்லாமல் பீங்கால மிதிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஒத்தரம் கொடு, அமுக்கி விடு. எங்கே அமுக்கி விடுற? வீட்டுக்கு புருஷன் வந்தவனே உனக்கு பார்த்தா அப்படி போலீஸ் மாதிரியே தெரியும். புருஷன் வந்து மதிப்பெல்லாம் கிடையாது. எங்க ஆத்தாக்க மாதிரிலாம் எங்க அப்பத்தாலாம் அப்பெல்லாம் பார்த்தா எங்க ஐயாவை என்ன சொன்னாலும் கேட்க, ஏய் பட்டுக்கிழவி பட்டமா அப்படின்றாரு. எங்க அப்பத்தா வேறு பட்டமா. ஆனா அவ பட்டுன்னு திருந்தல். 27 பிள்ளைய பெற்றிருக்காப்பா. வெரி வெரி ஆட் ஒர்க், ஹெவி பர்ஃபார்மன்ஸ். நியூக்குரக்காரன் செத்துட்டான்டா, அள்ளிட்டா. 27 பிள்ளைய 24 hours 3 ஈத்து ஈன்ற வெள்ளாடு மாதிரி எங்க அப்பத்தான். எவரும் பொம்பளையால சிரிக்கிறத பாரு. இப்ப பிள்ளை பத்த வருதுங்க, ஒத்த பிள்ளைதான். அந்த பிள்ளையும் பார்த்தா எலி குஞ்சு மாதிரி இப்படிக்கான. அந்த பிள்ளைய வேற ஹேண்ட் பேக்ல போட்டு கொண்டு வருது. எங்க அம்மா கேட்டுச்சு, புவனேஸ்வரி உன் பிள்ளைய காமிடி, இங்க வாங்க தாய். சிப்ப மெதுவா திறந்துருந்தா அவ்வளவுதான். அவ்வளவுதான். பிள்ளை கண்ணு கட்டுற எலி குஞ்சு மாதிரி. அப்ப எல்லாம் பிள்ளை பார்த்தா இந்த தண்டியா இருக்கான். இடுப்புல தூக்கி வைக்கிங்க, இடுப்பிய பேத்துருவாங்க. அப்பயே அந்த தண்டி. காரணம் ஊட்டச்சத்து. கிழவைங்க அப்பெல்லாம் ஏதியா சட்டி ப்ரோ, தாளிக்கிற என்ன சட்டி ப்ரோ? நீ டவுலி மீனிங்க நினைக்கிற சட்டிக்கு அடங்காத அளவுக்கு வளர்த்துருக்காங்க. கருங்குளத்து முடிய பூரா லங்கோடு 3 துணியை கட்டி கோமனை கட்டாலும் துணியெல்லாம் தெரிச்சிருக்கு. காரணம் ஒவ்வொன்றும் 2 டன் 3 டன் தொட அப்படியே தூக்கி சுத்து வாங்கிக்கலாம். தீபாவளிக்கலாம் லங்க சக்கரம் பதிலா இருந்தது. இப்ப சில பேர் உள் வாங்கி கிடைக்கான். கடல் சாம்பிராணியை போட்டு வாட்டுறேன். என்னாச்சு? காரணம் தீய பழக்கம். மசுறு கொட்டுது. ஏன் முட்டுறது போய் செவத்துல மருந்து சிரிக்கிறியா பாரு. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இப்ப போடா மயிர்ன்ற. இப்ப கிடையாது. கல்யாணத்துக்கு அப்ப அன்றையதுனா ஏத்தாய் நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணும் போது போட்டோவுக்கு எப்படி நின்று இருப்ப? போட்டோவுக்கு அப்ப எல்லாம் போய் கல்யாணம் பண்ணோன்னு எல்லாரும் இப்படியா கண்டிப்பாங்க. எடுப்பா அது அதே மாதிரி போ. அந்த பொண்ணு எடுங்க அப்படிலாம் நிக்காதுல்ல. போட்டோக்காரன் கேமராமேன் சொல்லுவேன், சார் சுமேத் பொண்ணு வாக்கம் நம்மளே பத்தே இந்த வண்டியில புதுசா டிராவல் பண்ண போறோம். நம்ம போய் இவனை சிரிக்க சொன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல தூக்கி போட்டு புலந்துட்டான்னா போச்சு. அதுதான் அது அந்த கார். இப்ப கேமராமேன் அவனுக்கு காசு கிடைக்கலாம்.
ப்ரோ ஷோல்டர்ல போடுங்க, இடுப்பு லேசா கிள்ளுங்க, கிசடிங்க. 2 மணிக்கு மேல பொண்ணு மாப்பிள்ளைய காணோம். வெறி ஏத்திடுறான். அவங்க எல்லாரும் டார்ச் லைட்டை வச்சு எடுத்து தேடுறாங்க. சீமக்கரில் நடந்து வர்றேன். ஏன் ஏன் டெத் ஆகி போச்சுன்னா என்ன செய்வேன்? என்னண்ணே உன் கல்யாணத்தை நினைச்சு பாக்குறியா? இந்த அன்பு இயல்பா கண்டுபிடிச்சு போடலாம். பேசும் போதே பொண்ணு மாப்பிள்ளைக்கு எவ்வளவு நாள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அழகா கண்டுபிடிச்சு போடலாம். இந்த ஃபர்ஸ்ட் 1 வாரத்துக்குள்ள ரொம்ப அன்பை கொட்டுவாங்க. பொஜ்ஜுலு எப்படி பொண்டாடிக்கு பேரு பொஜ்ஜுலு, அவங்க சொல்லுங்க தொப்ளு. 1 வாரத்துல போய் அது போய் கிரைண்டர் போய் மாவு எல்லாம் இவனு கூட கையை விடுவேன். நீங்க போங்க நான் தான் அரைப்பேன். எப்ப 1 வாரத்துல நோனி மைனா இருந்துட்டா உனக்கு சங்கு அப்புறம் தான்டா இருக்கு. மாவு அள்ளுவேன், குழவி அலசுவேன், அவனா மிக்சியில ஜூஸ்னா அடிச்சு கொண்டு கொடுப்பேன். புஜ்ஜுலு இந்த ரஞ்சித்தை பத்தியே பண்ணிருப்பேன். அதை வச்சிருக்கிறேன் பாரு. வீட்டை விட்டே வர மாட்டாங்க. வீட்டை விட்டு எவனும் பாஞ்சு கிடந்தாலும் புது மாப்பிள்ள வருவாங்களாக்க, வரவே மாட்டேன். குலையத்தி விட்டு கொண்டாலும் வர மாட்டேன். சோத்தை ஊட்டி விடுவேன், நான் தான் ஊட்டுவேன். 1 வாரத்துல ஒரு மாசம் ஆச்சுன்னா அடுத்து பாரு 2 பேரும் தீவிரவாதியா மாறிடுவாங்க. இந்தாங்க ஃபேனை போட்டு விடுங்க. எப்படி சொன்ன மாத்தா? என்ன சொன்ன? ஏன் உனக்கு கை இல்லையோ? ஏன் நீ போட்டு விட மாட்டியா? அடிச்சு பாஞ்சு மூஞ்சி இஞ்சில வீங்கி அதுக்கப்புறம் கூப்பிடுறதுலாம் வேற மாதிரி இருக்கும். 2 பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்காரன் அடங்கிடுவேன். பேசாம சொல்றதெல்லாம் கேட்பேன். ஏன்? குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். படிப்பு அவசியம். குழந்தைகளுக்கு படிப்பு அவசியம். ஒரு வீட்டுல கணவன் மனைவி எனி டைமும் சண்டை போடுறாங்கன்னா அந்த வீட்டுல பிள்ளைகளுக்கு படிப்பு கட்டு போயிடும். நம்ம எப்படியோ அதே மாதிரி அன்பு. என் தமிழ் உறவுகளே, பெரியவர்களே, குழந்தைகள்கிட்ட போய் தீய பழக்கமான பொருள்களை வாங்கிட்டு வர சொல்லிடுறாரு. தினமா அப்பா அப்படித்தானே பில்டர் வாங்கிட்டு சொன்னாரு. இந்த பில்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு 2 பையனோட சேர்ந்து அவன் கருவக்காட்டில் உட்காந்து பத்த வச்சு பார்ப்பேன். நல்லது சொல்லி கொடுக்க தமிழகத்துல ஆள் இல்லைங்க ஐயா. ஒரு ஆள் ஆட்டியாவரம் பாக்குற இதே மாசம் நத்தத்துல அவர் கூப்பிட்டு பக்கத்து வீட்டுல இருக்க 10 பேரை கூப்பிட்டு இங்க வாங்குறா. ஏன்டா நீங்க போய் விறகு வெட்டி கஷ்டப்படுறீங்க? ஆட்டியாவரத்துல நல்ல காசுதான் வாங்குறா. என் கூட சேர்ந்து தொழில் பண்ண சொல்லுவானாக்க. என்ன போய் ஆட்டியாவரம் என்ன வெள்ளாட்டம் புழுக்கு கூட வரலப்பா. அப்புறம் டெய்லி மயிரை பிடிக்கிட்டு காரி வெட்டி போறேன். ஏன் போறேன்? டீ கடையில போட்டு டர்ஸு புருன்னு ஆத்தேன். எப்படி ஆவாரா? எங்க டீ துளுக்கே நிக்க மாட்டேங்குதுல்ல. அப்புறம் அதுக்கு டெய்லி புருன்னு ஆத்துற. கெட்ட வழக்கத்தை சொல்லி கொடுக்க அழகா சொல்லுவேன். தண்ணி ஃபர்ஸ்ட் பழக்கி விடுறது எப்படி பழக்கி விடுவாங்கன்னா, வா பீர் அப்ப அடிப்பாரு. பீர் தாண்ட வாட வராதுடா. ஒரு பீர் சாப்பிட்டேன்னா நல்லா பசிக்கும், வயிறு நம்ம எரியும், நல்லா சாப்பிடலாம், 1 கிலோ கறி திங்கலாமடா. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே உமட்டுது, மண்டை மோந்து வர நல்ல மோந்து வர்றான். இல்லடா சரி வச்சா இன்னும் உமட்டுதுனே இந்த வர கம்பு கூட்ட மோந்து வர்றான். முஸ்லிம் மசூர பூரா உறிஞ்சுவேன் சொல்லி கொடுத்துவீங்க. 1 வாரம் ஆச்சுன்னா அவன் ஒரு புள்ள வாங்கி வச்சுட்டு அவன் உட்காந்து இவனே பாயிவேன். நான் தானே சொல்லி கொடுத்தேன். என்ன மைத்து சொல்லி கொடுத்தேன்? நீ யாரு? பெரியவெல்லாம் சொல்றேன், சின்ன ஆளோட சேராதீங்க. காலங்கள் மாறி போச்சு. அன்றைய தினம் இந்த பகுதியில எந்த ஊரா இருந்தாலும் ஊர்ல ஒரு பெரிய ஆள் சொல்றது அத்தனை ஆளுகளும் கேட்டான். 10 பேர் அடிச்சு பாய்வேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு பெருசு வருவார் மீசியோட நெஞ்சுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு, அந்த கரை ஓரத்துல எவன்டா அடிச்சு கிடக்கிறேன் அது அங்கிச்சா மேனோடா அவங்கயா போட ஐயா வர்றாரா அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப இந்த இடத்துல 10 பேர் வாயிட்டோம். அதே பெரிய ஒரு நெஞ்சுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு அது எவன்டா வீட்டுக்கு போக மாட்டாங்க. திருப்பி இந்த ஆளை எதிர்த்தே வருவாங்க. இல்ல என்னமா சொன்னீங்க? என்ன சொன்ன? இல்ல போங்க என்னது போங்க டான் சொன்னியாடா? டான் சொன்னியா? இல்ல நீ பூச்சி மயந்தானடா, எனக்கு பேராண்டி வரட அதுக்காக போடான்னு சொல்லுவியா? வா பாஞ்சு வாப்பா. இல்ல போங்க சண்டை. உனக்கு இங்க என்னடா வேலை? இல்ல போய் வெளியே இருக்கவே இங்க இருக்க வந்த
எப்படி இருக்கு? ஏன் ஏன் இந்த வார்த்தை வருதுன்னா, அவன் ஒதுக்குப்புறமா தண்ணி அடிக்கிற, நீ வெக்கமா இல்லாம சித்தப்புக்கு வச்சு ஊறுதுற. ஒரு 2 வருஷம் கொடுங்கடா கொடுங்கடா, டே நான் தீபாவளிக்கு வாங்கி தரேன். அப்புறம் தூக்கி போட்டு உடனே இதுலயே மிதிப்பா இல்ல 2 இழுவ. நாகரிக காலம் எல்லாம் மாறி போச்சு. நீங்க பாருங்க, தமிழகத்துல எங்க பார்த்தாலும் காலையில 5 மணிக்கு இந்த பேப்பரை விரிச்சு பாரு. மனைவி கணவனை உலக்கிட்டு அடிச்சு கொலை, கணவன் மனைவியை தொடையில் சுட்டு படுகாயம், காத்த கடிச்சு விட்டேன், மூக்க நக்கி விட்டேன், தாலி அத்து விட்டேன். இதுதான் பிரச்சனையா? காலங்கள் மாறிக்கிட்டு. ஏன் மாறிச்சு அப்படின்னா நாகரிகம் மாறி போச்சு. அந்த காலத்துல இருந்த கண்டாயி சேலை புடவைகள் எல்லாமே மாறி போச்சு. இப்ப சுடிதாரு ஹைகீல்ஸ் பூராமே செம்பரியாட்ட உரிக்கிறது மாதிரிதான், டைட்டா செருப்பு ஒண்ணு 5 அடி 6 அடி எல்லாம் மாறி. ஆம்பளை பேண்ட் போறேன், சட்டி பிராண்ட் தெரியுது இங்க எல்லாரும் அதை வந்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். பிராண்டட் தெரியுமா? எல்லாமே மாறி போச்சு. அதனால என்ன மாறினாலும் இந்த தமிழகத்திலே என் தாய்மாருடைய அன்பும் என் தமிழுடைய அந்த வீரம் என்னைக்கு மாறாது. கை தட்டலாம், நல்லதான் பண்ணியே, நிப்பாடிட்ட கை தட்டலாம். தமிழச்சுதான் தட்டுறீங்க, போதும் தான். நோட்டீஸை வாசிக்கிறேன். ஆதி அடக்கேவள நாடு பாடிகொண்ட நாடு தெற்கையான் திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆதாம்பலி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டில் 60 பிள்ளைய செல்லமாக வளர்க்கும் காலம். அந்த 60 பிள்ளையும் ஒன்று சேர்ந்து மலையாள நாட்டில் உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில. என் மலட்டாட்டு தண்ணிய விட்டு நீ மேலாட விட்டு கீழாட இறங்கையிலே தமிழகத்துல இருக்கிற கருப்புக்கெல்லாம் மூத்த கருப்பா முதக்கருப்பு 18ஆம் படி கருப்பை வணங்கி மதுரை நல்ல மாவட்டம் என் கள்ளிக்குடி வட்டம் மாசவனத்தன் கிராமத்திலே ஏப்பா எல்லாரும் வாசிக்கிட்டே இருக்கு. காவக்காரர்கள் வகைரா பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ கள்ளழகர் கோவில் 6ஆம் ஆண்டு மாசி கலர் திருவிழாவை முன்னிட்டு இன்னைய தினம் கள்ளிக்குடி காவல்துறை சார்பாளர் அவர் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து 5 மணிக்கெல்லாம் வேன் எடுத்து திருப்பி வந்து திருப்புவனம் வந்து பைபாஸ்ல நான் வர சொல்லி அதையும் கேட்காமல் ஷார்ட் ரூட்டு பூவந்தி வழியா வந்து ரூட்டு தெரியாமல் நரிக்குடி வரைக்கும் போய் திருப்பி காரியாவட்டி 4 ரோட்டுக்கு வர சொன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிப்பாடிக்கிட்டு இதுதான் 4 ரோடு என்று ராஜாவாட்டி சொல்லி இங்கிட்டு வா முண்டை என்று நான் சொல்லி சண்டை போட்டு பிறகு அங்கிருந்து இங்க வந்து இன்னைக்கு கடாக்கறி போடுவாங்கன்னு எச்சி ஊறிக்கிட்டே வந்து சாம்பார் சோத்தை போட்டு உள்ளே சரவணில் லைட்டு போடாமல் இருந்து திருப்பி ஆணியும் சுத்தியும் எடுத்துட்டு வந்து ரப்பு ரப்புன்னு அடிச்சு அதுக்கப்புறம் பல்பை மாட்டி இம்புட்டு மைய போட்டு வெளியே வந்து குதித்து நடிக்கக்கூடிய நாடகம் அம்புட்டு போட்டிருக்கடா போட்டு. சரி, வலிதம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தர் நடிபச மன்னர் உங்கள் அபிமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய அன்பு உள்ள புதுகையைச் சேர்ந்த SP செல்வம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொள்றாங்க. குயில் என்னும் இனிமையான கோயில வாணி கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு தனி சிறப்பு, தனி குரல் வளம், தனி ரசிகப்பட்டதாக உண்டு. ஆனால் வந்திருக்கு வள்ளி அதிக திறமை படைத்த அன்பு சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த S அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து. சின்னஞ்சிறு வயதிலேயே நாடக உலகத்துல நாடக கலைகளை மேடை அனுபவம் வரணும்னா ஒரு நடிகனுக்கு 5 வருஷம் ஆகும். ஆனா வந்த குறுகிய காலத்திலே செல்லுகின்ற ஊருக்கெல்லாம் அடுத்த வருஷம் யாரை மாத்தினாலும் மாத்துங்க, இவரை மட்டும் மாத்தி விடாதீங்க என்று சொல்லும் அளவுக்கு பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய எனது அன்பு மகன் புதுக்கோட்டை அருகாமுள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த K அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுடிய கலையரசு பின்பாட்டு இசையமது
எத்தனை மாணவர்களை உருவாக்கக்கூடிய பாசத்துக்குரிய எனது அருமை வாத்தியார் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசுகுடி மண்ணின் மைந்தன் ஆர்கே மூர்த்தி வாத்தியார் அவர்கள் ஹார்மோனியம் பண்பாளர். இதுல யாரும் பெரிய வாத்தியார் என்பதை வாசிப்பில் நிறுத்திவிட்ட வாத்தியார் மூர்த்தி அவர்களுக்கு நன்றி வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் புதுகை நெல்சன் அவர்கள் மிருதத்தை இசைப்பார்கள். அதே திறமை அழகா நாலடி அடிச்சு அப்படின்னு பாடிட்டான். பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் திருமணமாகி ஒரு மாதங்களாகி என் அன்பு தம்பி செல்லியம்பட்டியை சேர்ந்து ரஞ்சித் அவர்கள் ஆண்டோண்டை சேர்ப்பார்கள்.
வாழ்த்துக்கள் அன்பு தம்பி, அருமையா வாச்சேன். அதுக்கடுத்ததாக சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளம் கே செல்வம் அவர்கள் சீன்தாள் போட பூ ரைட்டா. விடுங்கப்பா, வயசான காலத்துல வேட குடக்கு உதஞ்சிட்டான். 2 குத்து வச்சுட்டு போய் டீ சாப்பிடுவியா? விடு, சாமி அழைக்க போறேன்.